अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। अनेक जन्म संप्राप्त कर्मबंध विदारिणी आत्मज्ञान प्रदायिनी तस्मै श्री गुरवे नमः। அன்பார்ந்த பெரியோர்களே, எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினாலும் சர்க்குருநாதரனுடைய உபதேச வலிமையினாலும் யோக வேதாந்த நிறுவனத்தின் ஆர்வத்தினாலும் இங்கே கூடியிருக்கின்ற அன்பர்களின் ஆன்மீக ஈடுபாட்டினாலும் மூன்றாம் நாளாக உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு. இந்த ஞான வேள்வியினுடைய கடந்த 2 தினங்களிலே பகவத்கீதை என்றால் என்ன, அதனுடைய மைய கருத்து, அந்த மைய கருத்தினுடைய இன்றைய வாழ்க்கை முறையில் நம்முடைய தேடுதல்களுக்கு உள்ள சம்பந்தம், the relevance for the modern day, நாம் ஏற்றுக்கொண்ட இன்றைய வாழ்க்கையில் எவையெல்லாம் அவசியம் என்றும் தேவை என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்த பகவத்கீதை ஏதேனும் ரூபத்தில் எனக்கு உதவி செய்கிறதா? அது பேசுகின்ற பொருள் என்னுடைய வாழ்க்கைக்கும் நான் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கும் உறுதுணையாக தோன்றுகிறதா என்பதை பற்றி பல்வேறு கோணங்களிலிருந்து 2 தினங்களாக பார்த்தோம். அவைகளெல்லாம் ஒரு உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான தலைப்புச் செய்திகள் மாதிரி. இது மிக உயர்ந்த விஷயம். நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற இந்த வேதாந்த தரிசனம் உங்களுடைய முன்னோர்கள் உணர்ந்து வாழ்ந்து நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக அவர்கள் பராமரித்து வைத்திருக்கின்ற இந்த மரபு பெட்டகம் ஒரு மிக உயர்ந்த ஞானத்தை தன்னுடைய சொரூபமாக கொண்டிருக்கிறது. நகி சதிர்ஷம் பவித்ரம் மிக வித்தியதே ஞானேன. ஞானத்தை விட ஒரு உன்னதமான பொருள் பவித்ரம் அப்படின்னு சொன்னால் பாலயதி, உன்னை காப்பாற்றுவது. ஒரு சூழ்நிலையிலே உன்னுடைய மனம் சிதைந்து உடைந்து நிற்கின்ற பொழுது இந்த ஞானத்தை போல அதற்கு புத்துயிர் ஊட்டக்கூடியது வேறொன்றும் இல்லை. அதுதான் பவித்திரம்னு சொல்றது. பவித்திரம்னா பாதுகாப்பது. நகி ஞானேன சதிஸ்ரம் பவித்திரமிக வித்தியதே. ஞானத்திற்கு அறிவிற்கு சமானமான, அறிவுக்கு ஒப்புமைப்படுத்தக்கூடிய, மிக உயர்ந்த உள்ளத்திற்கு உறுதுணை ஊட்டக்கூடியது ஒன்றுமே இல்லை. மனத்தை பொறுத்த அளவில் இது சர்வ ரோக நிவாரணி, ஞான சஞ்சீவி என்றே பெயர். ஞானம் ஒரு சிறந்த மருந்து. அறிவுடையார் எல்லாம் உடையார். எல்லா பொருட்களும் உடையார்னு சொல்லல. எல்லா பொருட்களும் இருந்தால் என்ன நல்லுணர்வு அவருடைய உள்ளத்தில் இருக்குமோ அந்த நல்லுணர்வை உணர்ந்த மாத்திரத்தில், நினைத்த மாத்திரத்தில் தரவல்லது இந்த ஞானம். ஞானம் என்று சொன்னதினாலே இந்த கீதா அத்தியாயத்திலே பகவத்கீதையை படிக்கின்ற பொழுது 18 அத்தியாயங்களை கொண்டதாக நமக்கு அறிமுகம், ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், அது பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்காக. கிருஷ்ணர் போர்க்களத்திலே அர்ஜுனனுக்கு உபதேசித்த பொழுது
ஒன்றன் பின் ஒன்றாக 18 அத்தியாயங்களை போதிக்கவில்லை. அப்படி வரலாறும் இல்லை, போதித்திருக்கவும் முடியாது. அவர் ஒரு செமஸ்டர் ஸ்கூல் நடத்தல. முதல் சாப்டர் முடிஞ்சது, தென் தேர் இஸ் a gap, go for a cup of coffee, come back, have another cup of coffee ன்னு அப்படி சொல்லல. ஒரு கேள்வியை அடிப்படையாக கொண்டு எழுந்தது இந்த பகவத்கீதை உபதேசம். பகவதா கீதா, பகவத்கீதா, இறைவனுடைய கூற்று, இறைவனுடைய பதில். இறைவன் பதில் என்று சொன்னதினாலே அது சரியான மூலத்திலிருந்து வந்தது. அந்த பதில், அந்த விடை பிறந்த இடம், நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம், அத்தாரிட்டின்னு சொல்றோம். அதைத்தான் நாம் ஆகமம்னு சொல்றோம். அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டி அக்செப்டபிள் அத்தாரிட்டி, ஏற்புடையது. ஏன் அந்த அத்தாரிட்டியை ஏற்புடையது என்று சொல்லுகிறார்? இறைவனை உன்னுடைய உபதேசத்திற்கு கர்த்தாவாக, உன்னுடைய உபதேசத்திற்கு மூலமாக, நீ பெற விரும்புகின்ற ஞானத்திற்கு மூலமாக இறைவனை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டான். என்னுடைய அனுபவம் வாழ்க்கையின் தன்மைகளை உணர்த்துவதற்கு போதாதா? நான் தானே வாழ்க்கையின் அனுபவங்களை சந்திப்பவன், நான் சுவைப்பதுதானே அனுபவம். இதுல நான் கண்டு உணரக்கூடிய விஷயங்களை பிற ஒருவன் உணர்த்துவதற்கு இங்கு என்ன இருக்கிறது? இது நான் பார்க்கின்ற படம். அதில் என்ன விமர்சனம் இருந்தாலும் அந்த விமர்சனம் என்னுடைய எதிர்வினைதான், மை ரெஸ்பான்ஸ் டு த சீன். அதைத்தான் நான் விமர்சனம் என்று சொல்லுகிறேன். அப்ப வாழ்க்கையில் என்ன கருத்துக்களை, என்ன தத்துவங்களை ஒருவர் சொன்னாலும், மனித குலத்திலே ஒருவன் மற்றொருவனுக்கு போதித்தாலும், மனிதனுக்கு மனிதன்தான் பகிர்ந்து கொள்ள முடியுமே ஒழிய, உபதேசத்தில் இறைவனுடைய பங்கு என்ன, இறைவன் உபதேசிப்பதற்கு அவன் தவிர்க்க முடியாத பாத்திரம் என்ன என்று கேட்ட பொழுது, படைத்தவனுக்குத்தான் படைத்ததனுடைய உபயோகத்தை உணர்த்தும் வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. The creator knows what exactly the creation is. படைத்தவன் படைப்பின் தன்மையை உணர்ந்தவனாய் இருக்கிறான். படைப்பை சுவைப்பவன் இவனுக்குத்தான் சுவைஞன்னு பேர். நாம் எல்லாம் சுவைஞர்கள். தமிழ் புரியுறதா? தேங்காடு. அதனால நாம் எல்லாம் சுவைஞர்கள். இந்த உலகை சுவைப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். அதனாலதான் பறக்க பறக்க, லபோ லபோன்னு லாபம் தேடி அலைகிறது. உடல் லாபம் தேடி அலைகிறது, உள்ளம் லாபம் தேடி அலைகிறது. இந்த லாபம்ங்கிற உணர்விலே, தேடி பெறுதல் என்ற உணர்விலே உண்மையில் நாம் என்ன விரும்புகிறோம், உடலும் உள்ளமும் என்று கேட்டால்